வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 5 நிமிஷம் டு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ. அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னால் நான் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுடைய லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வருமானம் போதுமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற லைஃபுக்கு நீங்கள் லைஃப்பில் இருக்கீங்களா, லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களையே கேட்டு பார்த்துங்க. ஸோ லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்டீங்க அல்லது லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இம்மிடியட்டாக இந்த வீடியோவை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் அருமையான ஒரு முடிவெடுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்குறதுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட், நீங்கள் இப்போ நம்ம வாங்கிட்டுருக்க ப்ராடக்டோட எப்படி வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக ஒரு கன்சியூமராக ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம். அவங்க ரீட்டைல் ஷாப்காரங்க ஒரு ஹோல்சேலர்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. அவங்க எங்கே வாங்கிட்டுருக்காங்க? ஒரு ஸ்டாக் பாயிண்டில் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இதுலேயே பாருங்கள், இதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ஒரு நெட்வொர்க் இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னாலே அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வைஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35% to 40% தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம கைக்கு வரும்போது அது 100% சேஞ்ச் ஆகும். ஸோ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய 60 to 65% பணம் இடையில போயிட்டுருக்கு. யாராருக்கெல்லாம் போகுது? நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள், இவங்களுக்கா போயிட்டுருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். டிவியில் வரக்கூடிய விளம்பரதாரர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவங்கள சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத டிவி ஓனர்ஸ் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லா டிவி ஓனர்ஸுமே கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்க தான். இல்லாதவங்க உங்கள் நண்பர்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்களோ கிடையவே கிடையாது. அப்போ பாருங்கள், நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் யாரோ ஒருத்தர் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ஒரு சர்வே சொல்கிறாங்க. நம்ம வாழ்நாளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 60% அடுத்தவங்களுக்கு மட்டுமே சம்பாரித்து கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது கஸ்டமர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இன்றைக்கி நிலைமையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா விஷயங்கள் இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்களா, நம்ம போய் நேரடியாக ஒரு பொருளை நம்ம கம்பெனியில் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படி ஒரு டவுட்டு தான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னையே பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மூலிமா அவங்க ஒரு அவுட்லெட் போட்டு அந்த அவுட்லெட் மூலிமா அவங்க ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன மாதிரி ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், FMCG குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, ஹேர் ஆயில், ஷாம்பு, டீத்தூள், காப்பித்தூள், சமையல் எண்ணெய், துணி துவைக்கிற பவுட்ரு, அதேமாதிரி டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிஷ் வாஷி, இது எல்லாமே நம்ம அத்தியாவசியமாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு மளிகை கடையிலையோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ வாங்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதே ஒரு கம்பெனிலேயே போய் இதை டைரெக்டாக வாங்கும்போது நமக்கு அந்த 60% இடையில நான் உங்களுக்கு கொடுத்த முதல்ல காட்டின மாதிரி அந்த 60 to 65% ப்ராஃபிட் நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் டைரக்ட் செல்லிங். அந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கும்போது நம்ம வீடாக பொருளை கொண்டு போய் விற்கிறது இல்லை. அதில் தெளிவாக இருங்க எல்லாரும். இது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி மாதிரி இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி போய் நீங்கள் கூகுளிங் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறத விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான் வெறும் 1% இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். மீதி 99% விஷயங்கள் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் இதில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், ரிஸ்க் இல்லாமல், லாஸ் இல்லாமல்
எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃபுல் டைமாவோ அல்லது பார்ட் டைமாவோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத ஜென்யூனாக 100% கேரண்டியாக ஒரு பிஸ்னஸ் வந்து 18 வயசுக்கு மேலே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாகவே கனவு இருக்கிறவங்க இந்த தொழில் வந்து உண்மையாகவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கையில் பணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பணம் இருந்தால் மட்டும்தான் பணம் பண்ண முடியும். ஆனால் டைரக்ட் செல்லிங்கில் மட்டும்தான் பணமே இல்லாமல் நீங்கள் பணம் பண்ண முடியும். அப்படின்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் மட்டும்தான். ஸோ ஏன் நான் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் வேர்ல்டு லெவலில் வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது, இந்தியா லெவலில் ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. அதில் நான் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணேன், வெஸ்டீஜ். அந்த கம்பெனியை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஒரு சில காரணங்கள் நான் சொல்கிறேன். கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 2020 வெற்றிகரமாக 16 வருஷத்தை அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 2017 உலக அளவில் ஒரு கம்பெனி உள்ளே என்ட்ராயிருக்கு. 100 கம்பெனிக்குள்ள லிஸ்ட்டில் 97வது இடத்துல போனாங்க. 2018 63வது இடத்துக்கு போனாங்க. 2019 30வது பிளேஸில் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வளர்ச்சியை பார்த்திங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிளே நான் இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நான் வெஸ்டீஜை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நான் சொல்ல போனால் டைம் நிறைய எடுத்துக்குவேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். வெஸ்டீஜ் இந்தியன் கம்பெனி, பியூர் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ளஸ் எஃப்எம்சிஜி ஃபுட்ஸ். ஸோ ஒரு 14 கேட்டகரி ப்ராடக்ட்ஸை நமக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்ட் செல்லிங்கில் இருக்காங்க. கம்பெனி தான் டைரக்ட் செல்லிங் பண்ணுறாங்க. நம்ம எந்த ப்ராடக்டையும் சேல் பண்ணலை. நம்ம ஒன்லி ப்ரமோஷன் மட்டும்தான், அட்வர்டைஸர் மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார் தான் வந்து கௌதம் பாலி சார் வந்து ஃபவுண்டர். ஸோ வெஸ்டீஜை வந்து 2004 அற்புதமாக ஒரு கம்பெனியை டிசைன் பண்ணி இன்றைக்கி பிளானை டிசைன் பண்ணி அற்புதமாக இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் தான் பணக்காரங்களாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனியோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சருடைய விஷன். கம்பெனி 2 பிரான்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 47 பிரான்ச்சுக்கு மேலே இருக்காங்க. அதே மாதிரி டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 5 கோடியில் டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 2500 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 ப்ராடக்ட்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி 400 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷனும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷனில் இன்றைக்கி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதை அவங்க விஷன் எல்லாமே வந்து கரெக்டான கோலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவார்டு அண்ட் ரெகக்னைசேஷன் கம்பெனிக்கு எல்லாமே ஈஸியாக எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒய் சேஞ்ச் திஸ் ப்ராடக்ட், ஒய் சேஞ்ச் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா கம்பெனியும் அதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கம்பெனி கொடுக்குறாங்க. பட் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹலால் இருக்குது. இது வந்து ஹலாலுங்கிறது குவாலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாது. ஜிஎம்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்பி வேணும். அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வேணும், எஃபிஓ சர்டிஃபிகேட் வேணும். இது எல்லாம் சர்டிஃபிகேட் இருக்குது. இவ்வளவு சர்டிஃபிகேட்டையும் தாண்டி கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100% சாட்டிஸ்ஃபிகேஷன் கேரண்டி கொடுக்குறாங்க. பில் பண்ணினதுலேருந்து 30 நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி இதை பிரிண்ட் பண்ணி ஒரு அவங்க கம்பெனியோட வெஸ்டீஜோட கம்பெனி ப்ராடக்டில் மேலே பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான கம்பெனியை பற்றி அவங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க, அப்படி ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். இதில் ப்ரைஸ் இவ்வளோ குவாலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹை ப்ரைஸில் இருக்கும், எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குமா அப்படின்னு எல்லோரும் தோணும். கண்டிப்பாக அவ்வளவு ப்ரைஸ் எல்லாம் இல்லை. இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸை விட ரொம்ப 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 குறைவான ப்ரைஸில் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
10லேருந்து 20% டிஸ்கவுண்டில் இருக்குது எம்ஆர்பியில் இருந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் கொடுக்குறாங்க. 5லேருந்து 11% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே விட கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு சொல்லிட்டு ரீபர்ச்சஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதம் அதுலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான கம்பெனியோட ப்ராடக்டோடைய குவாலிட்டிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி இன்றைக்கி இந்தியாவில் வெஸ்டீஜ் மட்டும்தான் இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 450 ப்ராடக்ட் மேலே இருக்குது. நான் ஒரு 350 ப்ராடக்ட் மேலே நிறையா அவங்கள்ட்ட சொல்ல முடியும். ஸோ இப்போ பேசிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, டீ, காஃபி, சுகர், குக்கிங் ஆயில், ஹேர் ஆயிலு, டிஷ் வாஷு, ஃப்ளோர் கிளீனர், ஹேண்ட் வாஷு, டிடர்ஜென்ட்டு, டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், பெயின் ரிலீஃப் கிளீன், பாடி டால்க்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம மாதம் ஒரு 1000 to 3000 to 4000 வரைக்கும் நம்ம 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 60% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது எல்லாமே. ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோவை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாகவே அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட். இன்றைக்கி COVID-19 வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இம்யூனிட்டி பாடியோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட் வந்து வெஸ்டீஜில் அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் அந்த வீடியோ கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அதேமாதிரி ஹெல்த் ஃபுட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓரல் கேர் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது. அதே மாதிரி லேடிஸ்க்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இன்னி வரைக்கும் மார்க்கெட்டில் கிடையாது. ஒரு ஜென்ஸ்க்கு அதே மாதிரி தான் ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்த விட இது எல்லாம் மேன்மையான ப்ராடக்ட்டு. இதுவும் ஒரு மேன்மையான ப்ராடக்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு. அக்ரிகல்ச்சருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நம்மளுடைய வெஸ்டீஜோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட் அற்புதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உண்மையாக இன்றைக்கி இந்த அக்ரிகல்ச்சரை வந்து தலைநிமிர்த்தி நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் கம்பெனியோட பிளான் எல்லாரும் பணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிளான். இன்றைக்கி ஒரு விளம்பரத்தில் வர்றாரு அப்படின்னா அந்த விளம்பரம் நடிக்கிறவர் மட்டும்தான் பணம் பண்ண முடியும். ஆனால் அந்த விளம்பரத்தில் சுற்றி சைடு ஆக்டிங் பண்ணுறவங்களாம் யாரும் பணம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து யார் விளம்பரம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய விளம்பரதாரரை கூட கூட்டிக்கிட்டே வரப்போகுது. அதாவது ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க. அவங்கள கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டே போகும்போது நீங்களும் பணம் பண்ண முடியும், அவரும் பணம் பண்ண முடியும், எல்லாருமே பணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அக்குமுலேஷன் பிளானில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானை பற்றிய முழு டீட்டெயிலும் இந்த வீடியோ சென்ட் பண்ணவர்கிட்ட கேளுங்க. டீட்டெயிலாக கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வகையான இன்கம் இருக்குது. ஸோ வெஸ்டீஜில் 9 வகையான இன்கமையும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இந்த லிங்க்கை கொடுத்தவங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண கொடுப்பாங்க. இந்த வீடியோ கொடுத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெஸ்டீஜோட லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 லெவல்ஸ் இருக்குது. கம்பெனியோட டோட்டல் இன்கமையும் 9 இன்கமையும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுவும் டீட்டெயில்ஸும் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவே கொடுத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஏசியாவிலே அதிகமாக பணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அது வெஸ்டீஜில் தான் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் 1,18,00,000 ஆகஸ்ட் மந்த் இன்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெஸ்டீஜோட டோட்டல் கம்பெனியுமே வந்து ஒரு உலக அளவில் எடுத்து காட்டுறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு இன்கம் ஜென்ரேட் வந்து உண்மையாக இன்றைக்கி அது எல்லோரும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு இது உலக அளவில். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் ராஜன் சார், இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ இவர் வந்து பிஹெச்எல்ல வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இவர் அதை ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இதில் 10 வருஷத்துக்கு முன்னால் ஜாயின் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஹீரோ இவர் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணிகிட்ருக்காங்க. சார் பார்த்திங்க அப்படின்னா பாலசுப்ரமணியம் கோயம்புத்தூரில் சார் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி சார் ஒரே மாதத்தில் 16 நாள் இல்லை 2,10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10.5 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு 6 வருஷத்துக்குள்ளே. அப்படியே அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய இன்கம் இதுக்குள்ளே நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பாருங்கள், ஒரு சின்ன பொண்ணு 22 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க இன்றைக்கி மாதம் ஒரு 2 to 3 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி மாதம் 10 லட்சம் 5 லட்சம் ஏர்ன் பண்ணக்கூடியவர். இது எல்லாம் போக
இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க், அதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இது தாங்க. இந்த விஷயத்துக்காக தாங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் இது கிடையவே கிடையாதுங்க. இந்த நம்மளுடைய இன்கம் செக்யூரிட்டிங்கிறது எந்த இடத்துலையுமே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் செக்யூரிட்டி கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைரக்டராக இருக்காங்க பட்டேல் சார். அவங்களுடைய டெத் அப்பா ஒரு 63,000 வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1,40,000 மேலே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த பிஸ்னஸ்லேயும் நடக்காது, எந்த ஜாப்லேயும் நடக்காது. அதே மாதிரி மொஹதி சார் பார்த்தீங்க அப்படின்னா WNS க்ரௌன் டைரக்டராக இருந்தாங்க. அப்போ அவர் இறக்கும் போது 10 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 13 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டு இருக்க முடியுது அவங்க ஃபேமிலி அப்படின்னா அது ஒன்லி டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் கம்பெனியில் மட்டும்தான் அது சாத்தியம். மற்ற எந்த கம்பெனியாலையும், எந்த பிஸ்னஸாலையும், எந்த ஜாப்லையும் முடியவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பொய் இல்லைங்க, உண்மை. அது எப்படி நீங்கள் பண்ண முடியும்? கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் MLM கம்பெனி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வெஸ்டீஜ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் MLM கம்பெனின்னு வரும். ஏன்னா வெஸ்டீஜ் மட்டும்தான் இன்னைக்கு ஏகப்பட்ட வளர்ச்சியில் ப்ரீவியஸ் இயரோட சேல்ஸை அதிகமாக்கி தான் போயிருக்க தவிர இது வரைக்கும் இந்த 16 வருஷத்தில் ப்ரீவியஸ் இயரோட சேல்ஸை குறைச்சி ஒரு வருஷம் கூட வந்ததில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்குள்ளே நம்ம இதை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த எதுக்காக இந்த பிஸ்னஸை எடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் கட்டிங்ஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ் டைரக்ட் செல்லிங் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நிறையா பேர் சொல்லிட்டாங்க, நிறையா லீடர்ஸ் சொல்லிட்டாங்க. APJ அப்துல் கலாம் ஐயா கூட இதை நிறைய தடவை சொல்லிட்டாங்க. இந்தியாவினுடைய 2021 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது டைரக்ட் செல்லிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறையா லீடர்ஸ் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் கண்டிப்பாக கிடையாது. இது உண்மையாகவே நம்மளுடைய தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலே அக்கறையில் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். உண்மையாக இந்த வீடியோவை கேட்டுட்டு முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் இந்த செகண்டு நீங்கள் ஜாயின் பண்ணினா கூட இன்னிலேருந்து 5 மாதத்துலேருந்து நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உங்கள் உழைப்பை கொடுக்குறீங்களோ அதுக்கு தவறுந்தாப்பில் உங்களுடைய இன்கம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்க்க முடியும். லைஃப்லேருந்து லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் போக முடியும். அதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை அனுப்பிச்சவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.